Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா கீழே subscribe பட்டன் இருக்கும், subscribe பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த Realme Buds Wireless 2S இந்த இயர்ஃபோன் வந்து எப்படி ரீசெட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி இந்த Realme Wireless 2S இயர்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ அண்ட் தென் இந்த இயர்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ண முடியும் இன்ஸ்டண்ட்டாக, ஒரு லேப்டாப் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ட்டு. ஸோ சுவிட்ச் ஓவர் டிவைஸ் ஃபங்க்ஷன் ஃபீச்சர் இந்த மாதிரி வீடியோஸில் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்லாம் வந்து ஐகார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி வந்து ரீசெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி ஜென்ரலாக ஒரு சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்னெட்டிக்லி லாக்ல இருந்ததுன்னா இயர்ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அண்ட் மேக்னெட்டிக் லாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்ஃபோன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆகிட்டு அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களால் வந்து ஒன்ஸ் இதை எடுத்ததுக்கு அப்புறமாவும் பேரிங் வந்து ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் பேரிங் மோட் போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை ஒரு 5 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த எல்இடி இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரியும், பிளிங்க் ஆகி வரும். இந்த மாதிரி க்ரீன் கலர் லைட் பிளிங்க் ஆகி வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு பேரிங் மோடுக்கு வந்து போயிடும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். ஈவன் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் பேர் பண்ணியிருந்தீங்கனாலும் ஏதாவது ஒரு டிவைஸில் கனெக்ட் ஆகிருந்தாலும் அந்த டிவைஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகி பேரிங் மோடுக்கு போயிடும். அது மூலிமா நீங்கள் நியூ டிவைஸில் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு சில பேசிக் ஸ்டெப். இந்த மாதிரி பண்ணியும் வந்து உங்களால் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்ஃபோன் வந்து காட்டல அண்ட் உங்களால் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ரீசெட் ப்ராசஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த இயர்ஃபோன் வந்து ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு டிவைஸில் எத்தனை டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் எல்லா டிவைஸ்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயர்ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு வந்து அன்பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. இங்கே இருக்க Realme Buds Wireless 2S. நீங்கள் எந்த Realme Wireless இயர்ஃபோன் வச்சுருந்தீங்கனாலும் ஜஸ்ட் வந்து அதை வந்து அன்பேர் வந்து கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து டிவைஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் பெட்டர் ப்ளூடூத் ஆஃப் பண்ணுறதுனாலும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஒன்ஸ் வந்து இயர்பட்ஸ் வந்து மேக்னெட்டிக் லாக் எடுத்ததுக்கு அப்புறமா இயர்ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் கண்டிஷனில் இருக்கும் அண்ட் மேபி பேரிங் மோடில் வந்து இருக்கும். இப்போ இந்த Realme Wireless இயர்ஃபோன்ஸில் வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை ஒரு 10 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணுங்கள், வேணும்னா வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எல்இடி இண்டிகேட்டரில் ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். அது வரையும் ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்து இருங்க. 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகும். 1 டைம், செகண்ட் டைம் அண்ட் தென் தேர்ட் டைம். இந்த மாதிரி 3 டைம்ஸ் பிளிங்க் ஆனதுக்கு அப்புறமா அண்ட் இந்த மாதிரி 3 டைம்ஸ் பிளிங்க் ஆயிடுச்சுன்னா ரீசெட் ஆயிடுச்சுன்றது கன்ஃபார்ம் ஆகிடும். 3 டைம்ஸ் ரெட் கலர் லைட் எரிஞ்சதுக்கு அப்புறமா அகைன் வந்து கிரீன் கலர் லைட் பிளிங்க் ஆகும். தட் மீன்ஸ் ரீசெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் அகைன் வந்து பேரிங் மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் எந்த ஒரு டிவைஸாக இருக்கட்டும், நியூ டிவைஸாக இருக்கட்டும், நீங்கள் ஆல்ரெடி பேர் பண்ணதாக இருக்கட்டும் அன்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிள் டிவைசஸில் பார்த்தீங்கன்னா Realme Buds Wireless 2S இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேர் ஆப்ஷன் கேட்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து பேர் பண்ணிடலாம். அண்ட் இன்கேஸ் வந்து உங்களோட இயர்ஃபோன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அண்ட் சப்போஸ் வந்து எனக்கு வந்து சாங்ஸ்லாம் கேட்கல அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் அந்த இயர்ஃபோன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இயர்ஃபோன்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இங்கே மீடியா ஆடியோன்னு இருக்கும். இதெல்லாம் எனபிள் பண்ணியிருக்கா பாருங்கள். இதெல்லாம் எனபிளில் இருந்ததுன்னா மீடியா ஆடியோ டிசபிள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கனெக்டில் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காது. கால்ஸ்லாம் பேச முடியும், சாங்ஸ் மட்டும் கேட்காது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். மேபி சாங்ஸ் வந்து எனக்கு கேட்கக்கூடாது, ஒன்லி கால்ஸ் மட்டும் பேசணும் இயர்ஃபோன்ஸில் அப்படின்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இது ஆஃபில் இருந்ததுன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா த்ரூ அவுட் கால்ஸ் ஆடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். அண்ட் ஷேரிங் கான்டாக்ட் இதை கொடுத்தீங்கன்னா ஏதாவது கால்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன யார் கால் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஆடியோவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். அண்ட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா மேபி நீங்கள் லோவர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அப்சல்யூட் வால்யூம் ஏஏசி இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஆடியோ குவாலிட்டி பெட்டராக வந்து இருக்கும். இன்னும் நல்லா கிறிஸ்பாக ரொம்ப இறைச்சி இல்லாமல் குவாலிட்டியாக வந்து இருக்கும். அண்ட் இன்கேஸ் ஹையர் அண்ட் டிவைஸ் இருந்ததுன்னா எதுவும் பண்ணாமல் அப்படியே ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஹையர் அண்ட் டிவைசஸ்க்கு சப்போர்ட்டபுளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓவராலாக இதில் வந்து சம் ஆஃப் த ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தட்ஸ் இன்கேஸ் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூ இருந்ததுன்னா இந்த Realme Buds Wireless 2S இயர்ஃபோன்ஸில் அண்ட் எந்த ஒரு Realme Wireless இயர்ஃபோன்ஸாக இருந்தாலும் அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி 2 டிவைஸில் கனெக்ட் பண்ணுறது அண்ட் இதோட குயிக் ரிவ்யூ இதெல்லாம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஐகார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வந்து இருக்கும். அண்ட் அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.